வெல்கம் பேக் டு பிக் பாஸ் சீசன் 8. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஃபினாலே நடக்க போகுதுங்க. அதில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சார் வந்து ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாரு. ஏன்னா ப்ரோமோவில் பார்த்துருப்பீங்க, ப்ரோமோ 1 ப்ரோமோ 2 அதை பற்றி தான் பேச போகிறோம். அதில் பாருங்கள், விஜய் சேதுபதி சார் அழகாகவே சொல்கிறாங்க. 24 பேர், அதில் இந்த 5 பேர் இங்கே நிற்கிறாங்கன்னா நம்மளோட கருத்து என்னென்னா, எவ்வளோ பேரை கீழே தள்ளி தான் மேலே வர முடியும் ஒரு கேம்னா, அதில் ரொம்ப நேர்மையான முறையில் நியாயமான முறையில் யார் வந்தாங்கன்றது தான் மக்கள் எதிர்பார்ப்பாங்க. பட் சேனல்ஸ், அப்புறம் வந்து அவங்கள விரும்புகிறவங்க சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க, பிஆர்ஸ் அது மாதிரி இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் யாரை விரும்புகிறாங்கன்றதும் ஒரு கேள்விக்குறியாக இந்த இடத்துல இருக்குது. ஆனால் இதில் அந்த 5 பேர் வந்து எல்லாருக்கும் டஃப் கொடுத்து வந்ததாக தான் நம்ம பார்க்குறோம். லாஸ்ட்டு ஒரு 3-2 வீக்ஸாக வந்து இந்த பவித்ரா வந்திருக்காங்க. மற்றபடி இந்த மீதி இருக்கிற இந்த 4 பேரும் பார்த்திங்கன்னா டிசர்வ் தான் சொல்லலாம் நம்ம. ஏன்னா ரயான் மாதிரி ஒரு டஃப்பாக ஒரு சினிமாவில் பார்க்குற மாதிரி இருந்தது அவரோட பிளேலாம். பார்த்தீங்கன்னா அந்த டிடிஎஃப் வின் பண்ண விஷயம்லாம். இவர் விஷால் பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ தப்பை பண்ணி, ஆனாலும் நான் தெரியணும், தப்பு பண்ணி நான் தெரியணும், அவர் ஒரு நெகட்டிவ் ரோலை தான் இதுக்குள்ளே எடுத்திருக்காரு, ஒரு வில்லன் ரோலை எடுத்திருக்கிறாரு. அது வில்லன் ரோல் வந்து மக்களுக்கு பிடிக்கல அப்படின்னா, நம்ம சினிமாவில் பார்க்குற வில்லன்ஸ் வேறு. நம்மளுக்கு தெரியும் இந்த சினிமா வந்து 3 மணி நேரம் ஷூட்டிங்காக, 3 மணி நேரம் 2.5 மணி நேரம் படத்துக்காக எடுக்கிறாங்க. இந்த வில்லன் இப்படி தான், அடுத்தது அந்த வில்லன் இன்னொரு படத்தில் ஹீரோவாக வருவார், ஓகே. ஆனால் இந்த ரியாலிட்டி ஷோவில் எப்பவுமே வில்லனாகவும், அதுவும் பெண்களை சீரழிக்கிற எவனையும் வந்து, அதுவும் தமிழக மக்கள் வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க. மக்கள் சாதாரண ஒரு சின்ன பிள்ளைக்கு கூட பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். இது 4 வயசுலேருந்து நான் என்ன சொல்கிறது 60, 70, 90 வயசு வரைக்கும் இருக்கிற எல்லாருமே பார்க்குற ஷோ. இதில் வந்து இவ்வளோ கேவலமான ஒரு கேம் ஆடணுமா? விஷாலுக்கு கேள்விக்குறி. அப்படி கேவலமாக ஆடுறவனை நீங்கள் ரெகக்னைஸ் பண்ணி அவனுக்கு ப்ரைஸ் தருவீங்களா? அந்த வின்னிங் கேண்டிடேட் வரிசையில் அவனை கொண்டு வந்து நிற்கிறதே தேவையில்லைன்னு தான் நம்ம சொல்ல வரோம். ஆனால் கண்டென்ட் அதெல்லாம் சொல்லாதீங்க. பெண்களை யூஸ் பண்ணி ஒருத்தன் கண்டென்ட் தரானா அவனை வந்து நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணவும் கூடாது, கீழே தாங்க மதிக்கணும். அவனை வந்து சப்போர்ட் பண்ணவும் கூடாது. அவன் கேம் விளையாடி இருக்கான், அவன் இப்படிப்பட்டதான கேம் விளையாடி இருக்கான், அவ்வளவுதான் அவனோட கேட்டகரி. இதுல பாத்தீங்கன்னா முத்துக்குமார் ஒரு விளையாட்டு விளையாடி இருக்காரு. அவர் என்னன்னா சௌந்தர்யாவை பேஸ் பண்ணியே, சௌந்தர்யாவை இமிட்டேட் பண்ணி, சௌந்தர்யாவை மார்க் பண்ணி, சௌந்தர்யாவை என்ன சொல்றது ஒரு சில விஷயங்கள்ல வந்து ஒரு மாதிரி டீஸ் பண்ணி, அது மாதிரி விளையாட்டு தான் அவர் விளையாடி இருக்காரு. முத்துக்குமார் எப்ப பேசும்போது நீங்க வந்து வாட்ச் பண்ணுங்க. இவ்வளோ நாள் போயிடுச்சு, இந்த 100 நாள் 105 நாட்கள். ஆனால் அவன் சௌந்தர்யாவை ஊருகா மாதிரி தொட்டுக்காம எந்த வேலையும் செய்ய முடியாது. ஏன்னா சௌந்தர்யா தான் அவனுக்கு டஃபஸ்ட் கண்டஸ்டன்ட், அவனுக்கு தெரியும். ரொம்ப டீசென்ட் பிளே, ரொம்ப ஆர்கானிக்காக ஒரு பிளே விளையாடி இருக்காங்க. மற்றவங்களை சிரிக்கவும் வச்சுருக்காங்க, மக்களையும் சிரிக்க வச்சு என்டர்டெயின்மெண்ட்டு. அதாவது ஒரு டீசெண்டாக ஒரு நல்ல ஒரு தரம் சொல்லுவாங்களா, ஒரு பொருளை வாங்கினோன்னா கூட அதனோட தரத்தை பார்ப்போம். அதுக்கு வேல்யூ வந்து அந்த தரத்தை வச்சு தான் அதை வேல்யூ பண்ண முடியும். அப்போது இந்த ஒரு அழகான இந்த ஒரு பொண்ணுக்கும், அழகான அவளுடைய பிளேவுக்கும், டீசெண்டான ஒரு பிளே, ஆரோக்கியமான ஒரு பிளேக்கு நம்ம என்ன மாதிரியான ஒரு வேல்யூ பண்ண போகிறோன்றது மக்கள்கிட்டையும் நாங்கள் கேட்குறோம். அந்த விஜய் டிவி கிட்டையும் நம்மளுடைய கொஷினாக நம்ம வைக்கிறோம். இது பார்க்க போனீங்கன்னா அவளை ரன்னர் அப்பாவும் கொண்டு வர முடியாதுன்றாங்களாம், 3rd பிளேஸ் தான் அந்த மாதிரி ஒரு பிளேஸை அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அது எந்த விதத்தில் அந்த நியாயம்னு தெரியல. ஏன்னா நம்ம வந்து இந்த பிளேஸ் எல்லாருமே ஒரே வரிசையில் மக்களோட பார்வையா, நம்மளோட பார்வையா, நியாயமான மக்கள் அவங்களோட பார்வையில் ஒவ்வொருத்தரையாக வரிசைப்படுத்துன்னு சொன்னோம்னா, ஃபஸ்ட்டு வந்து சௌந்தர்யா தான். அடுத்தது அவங்கள டீஸ் பண்ணி அவங்க கூடவே முதுகில் சவாரி பண்ணி தன்னோட உழைப்புன்னு சொல்கிற யோகா பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, ஏன்பா இங்கே வாப்பா அப்படின்னு சொல்கிற முத்துக்குமாரோட கேம் 2nd பிளேஸ் ஆகும். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு அந்த பிளேஸை கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இப்போ விஜய் டிவி 2nd பிளேஸ் ஆகும் அல்லது 3rd பிளேஸ் ஆகும். அதான் நிற்கிற இடத்த பொறுத்து சொல்கிறேன் நான். ரன்னர் அப்பா வந்து இவங்களை சௌந்தர்யாவை அனுப்பிட்டு அடுத்த ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்பா விஷாலுக்கு கொடுக்கறதா நம்ம வலைத்தளங்கள்லாம் பார்க்குறோம். அது நல்லாவே இல்லை. என்ன சொல்றது, எனக்கு ஒரே ஒரு டவுட் தாங்க, என்ன அடிப்படையில் நீங்கள் இந்த மாதிரி கப்பை டிசர்வ் பண்ணுறீங்க? அதுதான். அப்போ வந்து நீங்கள் வந்து எதை ப்ரூவ் பண்ண வரீங்க? அப்போ இது மாதிரி நெகட்டிவாக பண்ணுறவங்களுக்கு இது ஒரு ஏற்கனவே வெளி உலகத்தில் நம்ம பார்க்குறோம், நெகட்டிவான பீப்புள்ஸுக்கு வந்து ஒரு சாரார் வந்து சப்போர்ட் பண்ணி அவங்கள கூப்பிட்டு போகிறாங்கன்னா, அப்போது அந்த நெகட்டிவான பீப்புளாக இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க அது மாதிரி ஆளுங்களாக இருப்பாங்க. இந்த மாதிரி நெகட்டிவிட்டி இருக்கக்கூடாது, சமுதாயத்தில் இப்படிப்பட்ட மக்களை வந்து இது பண்ணக்கூடாதுன்றது ஒரு மக்கள் குரல் எழுப்பிக்கொண்டே இருக்கிறாங்க. அப்படிப்பட்டதான ஒருத்தனுக்கு நீங்கள்
நீங்கள் உள்ளே தரீங்க, அந்த கேரக்டரை மக்கள் விரும்பி பார்ப்பாங்கன்னு எவ்வளோ தைரியமாக ஒரு ஆண்மகன் இவ்வளோ பெரிய ஒரு ரியாலிட்டி ஷோவில் செய்கிறான்னா அவனுக்கு வந்து நீங்கள் அடையாளம் படுத்தி அவனுக்கு வந்து பாராட்டு விழா பண்ணுறீங்கன்னா அப்போது நீங்கள் எந்த கேட்டகரியில் இந்த விஜய் டிவி இருக்குதுன்றதை நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்தது அதே மாதிரி தான் முத்துக்குமாருக்கும் சொல்கிறோம், ஒரு பெண்ணை டீஸ் பண்ணி ஒரு பெண்ணை வந்து கேவலமாக ஒரு சித்தரித்து அவர் நிறைய அசிங்கமான வார்த்தையெல்லாம் நடுவில் பேசுகிறாரு தான். அது எல்லாமே ரீசெண்டா கூட ஒரு வார்த்தை வந்து பேசினா இல்ல நான் அப்படி சொல்லனா ஏன்னா அவரோட இன்னொரு முகம் அவருக்கு தெரிய வேணாம் அப்படின்றத அவர் வாயாலே அவர் சொல்லியிருக்காரு. எனக்கு இன்னொரு முகம் இருக்கு, அதை வெளியில காமிச்சிட்டேன்னா அசிங்கமான முகம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ கண்ட்ரோலை மீறி வர இடத்துல எல்லாம் அவர் என்ன பண்ணாரு, சாதாரணமா ஒரு சிரிப்பை சிரிச்சு தன்னுடைய என்ன சொல்றது. ஆனா அந்த விஷயத்துல நம்ம பாராட்டணும்னா தர்ஷா குப்தா. ஆமா, அந்த பொண்ணை பாராட்டலாம். இப்போ மூஞ்ச காட்டுவா எப்படி வந்து உன் ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாம் நான் பார்த்துட்டா முத்துக்குமார்னு வந்தவனே கிளி கிச்சாங்க. ஆமா, இப்போ அந்த மாதிரி முத்துக்குமார் வந்து தன்னோட ஏழ்மை நிலையை எல்லாருமே ஏழை சின்னதுல இருந்து தான் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரோம். இன்னும் இதை பேசுற எங்களுக்கு ஏன் கோபம் வருதுன்னா, அது மாதிரி சமுதாயத்தால சொந்தத்தால அப்புறம் கூட பிறந்தவர்களால தனிமைப்படுத்தப்பட்டு ஒரு என்ன சொல்கிறது அந்த மாதிரி ஒரு அவமானங்கள் கஷ்டங்கள் எல்லாம் நாங்கள் ஃபேமிலியாக சந்தித்ததுனால தான் இதை எங்களால் இவ்வளோ தூரம் உணர்வுபூர்வமாக எடுத்துக்கிட்டு எங்களால் பேச முடியுது. ஏன்னா ஒருத்தனை வந்து தனித்துவம் பண்ணி, அதாவது பணம் காசு அப்புறம் வந்து என்ன சொல்கிறது இனம் மதம் மொழி இதில் வேற்றுமையை காட்டி ஒருத்தவங்கள ஒதுக்கி வச்சு அது மாதிரி பண்ணணும்னா தேவையில்ல. இப்படி நம்மளை பண்ணுறாங்கன்னா நம்ம ரியல் லைஃப்பில் நம்ம எப்படி நம்ம இவங்களெல்லாம் உதறி விட்டு இவங்க பார்க்குற அளவுக்கு பிரமிக்கத்தக்கையில் வகையில் இல்லைன்னாலும் ஓரளவுக்கு நமக்கு என்ன தேவை, நம்ம வாழ்வாதாரத்துக்கு என்ன தேவை, எப்படி வளரணும், ஆரோக்கியமான முறையில் எப்படி நம்ம வந்து மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கணும்னு அப்படி வாழ்ந்து காட்டலாம். இதை கொண்டு வந்து ஒரு ரியாலிட்டி ஷோல என்னோட பரிதாப உணர்வை பாருங்க, என் ஃபேமிலி இப்படி இருக்கு இப்படி சொல்லி ஒருத்த வந்து ஏமாத்துறானா ஓட்டுகள் வாங்குறது என்ன நியாயமா? இதுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னா, சிங்கம் புலிலாம் கூட தான் பசிக்கு தான் வேட்டையாடுங்க. ஆனா மனித இனனுக்கு பாத்தீங்களா எப்பவுமே வேட்டையாடுதுங்க. அதுதாங்க சொல்ல வரோம். அது எங்களுக்கு பிடிக்கல. அது மாதிரி முத்துக்குமார் அது மாதிரி செய்யறது எங்களுக்கு பிடிக்கல. கொஞ்ச நாள் வந்து அவர் மஞ்சரியை யூஸ் பண்ணாரு, அடுத்தது ஜாக்லினை யூஸ் பண்ணாரு, சௌந்தர்யாவை யூஸ் பண்ணாரு. ஸோ பெண்களை யூஸ் பண்ணி நீ வந்து உன்னை நிரூபிக்கணும்னு ஒரு ஆண்மகனுக்கு அது அழகு இல்லைன்னு தான் சொல்றோம். நீங்க தனித்துவமா உங்களோட டேலண்ட்டை என்ன முத்துக்குமார் நீங்க காமிச்சிருக்கீங்க. நீங்க ஃபினாலே மேடையில வந்து நிக்கலாம், ஆனா ஏதோ ஒரு ப்ளே பண்ணியிருக்கீங்க. லாஸ்ட்ல இந்த லைவ்ல பாருங்க, நேற்று முடியிறப்போ ஒரு ஹியூமரா அழகா பண்ணாருங்க அவரு. அதை நாங்க ரசிக்கிறோம். நீங்க அது மாதிரி கொண்டு வந்திருந்தீங்கன்னா கூட செகண்ட் தேர்ட் பிளேஸ்ல தான் நீங்க நின்று இருக்க முடியும். ஆனா பெண்களை பயன்படுத்தி நீங்க முதலாவது இடத்துல வந்து நிக்கிறது அது ஆமா டிசர்வ் கிடையாது அப்படி சொல்றோம். டிசர்வ் பிளேஸ் வந்து சௌந்தர்யாக்கு தான் மக்களோட மனசுல இருக்குது. பிஆர்னு அவளை சொல்லி இறக்கிட்டு முத்துக்குமாருக்கு பிஆர் ஒர்க் அவ்வளோ நடக்குது. நேற்று சனம்னு சொல்லிட்டு ஒரு சனம் ஷெட்டி அவங்களோட இது பார்த்தா நேற்று தாங்க பார்த்தோம். எல்லாரும் சொல்கிறத மட்டும் கேட்போம். நேற்று அந்த யூடியூப்பில் நைட்டு பார்த்தோம். ஏன்னா நம்மளது கட் ஆயிடுச்சு லைவ். தினமும் நைட்டு தூங்காமல் இது பண்ணிட்டு நாங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து அப்டேட் பார்த்துட்டு அதில் தெளிவான கருத்துக்கள் தேவையான கருத்துக்களை மட்டும் தான் நம்ம பகிர்ந்துருக்கிறோம். ஏன்னா இந்த 3 மாதமாக தூங்குறது குறைஞ்சிருச்சு, சாப்பிட்றது குறைஞ்சிருக்கு. ஸோ இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனால தான் நம்ம பண்ணுறோம். ஆனால் நேற்று சனம் ஷெட்டி இதை வந்து அதான் லைவ் முடிஞ்சதையும் அவங்கள என்ன தான் பேசியிருக்காங்கன்னு பார்த்தா அது அவங்களும் ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க. முத்துக்குமாருக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு தெரில. இவங்களோட ஃபாலோவர்ஸை வந்து சௌந்தர்யாவுக்கு வந்து பிஆர் நிறைய ஒர்க் பண்ணுறாங்கன்னு பெரிய லிஸ்ட்லாம் எடுத்து அவங்க தான் நிறைய வேலை எல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் முத்துக்குமாருக்கு பிஆராக தானே வேலை பண்ணுறீங்க அப்படின்னு சனம் ஷெட்டி கூட கேட்குறாங்க. அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டாங்க, மக்கள் முன்னாடி அது இவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய செலிப்ரிட்டியாக இருந்தாலும் கேள்வி கேட்டால் பதில் சொல்லியே ஆகணும். அசிங்கம் தான் இது, அவங்களுக்கு அசிங்கம். ஏன்னா வந்து ஆரி ப்ரோ இருக்கிறப்ப ஆரின்னு இருந்தார் இல்லையா, அதுலேருந்து ஆரி ப்ரோ நீங்கள் சூப்பர் நீங்கள் தான் டிசர்வ்னு சொன்ன ஆள் இதில் வந்து வெளியில் இருக்கும்போது ரவீந்தர் எப்படி ஒரு ஒன் சைடாக ரிவ்யூ பண்ணாரோ அது மாதிரி வெளியிலேருந்து வர கண்டஸ்டன்ஸ் மாதிரி இவங்க பேசிட்டாங்க, ரிவ்யூவர் மாதிரி பேசினாங்க. சனம் ஷெட்டிக்கு கூட இதில் சொல்கிறோம், நீங்கள் ஏற்கனவே பிக் பாஸுக்கு உள்ளே இருந்திருக்கீங்க, அப்போ உள்ளே எப்படி இருக்கோன்னு நீங்கள் ஒரு அனலைசேஷன் வச்சுருப்பீங்கல்ல. அப்போ சௌந்தர்யாவை நீங்கள் ஏன் அந்த கண்ணோட்டத்தில் பார்க்காம வெளியிலேருந்து சராசரியாக ஒரு ரிவ்யூவராக பார்த்து வெறும் இவனுக்கு முத்துக்குமாருக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணது அது நியாயமே இல்லை. லாஸ்ட்டில் வந்து அவங்களுக்கு வந்து இப்படியெல்லாம் இது பண்ணுறாங்க, இங்கே பாருங்கள் ஒரு லிஸ்ட்
கெஸ்ட் அவுட் எடுத்து கொடுங்க. ஏங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட யோசிக்கிற அந்த திறமையே இல்லையா? அதுவும் ஒரு பெண்ணு இன்னொரு பெண் மேலே போடுறீங்க. அவளோட ஃபேக் எது ஒரிஜினாலிட்டி எதுன்னு கூடவா ஒரு பெண்ணாக இருக்கிற உங்களுக்கு தெரியல. நாங்களும் பெண் தானே, எங்களுக்கு தெரியுது இல்லை யார் ஒரிஜினலாக இருக்காங்கன்னு. அதனால் இது மாதிரி விஷயங்களெல்லாம் மக்கள் பார்த்து, அதாவது முத்துக்குமாருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதையும் சௌந்தர்யாவை டீக்ரேட் பண்ணி டிமோட்டிவேட் பண்ணி வேறு மாதிரி இதுவெல்லாம் போட்டுட்டு வரவங்கள பற்றியும் மக்கள் நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்காங்க. நிறைய பேரை நீங்கள் வேணால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கலாம் உங்கள் விஷயத்துக்காக. ஆனால் மக்கள் லேட்டராக புரிஞ்சுக்குவாங்க. ஸோ புரிஞ்சுக்கிற மக்களுக்கு நாங்கள் சொல்கிறோம், புரிஞ்சிக்காத மக்களுக்கும் சொல்கிறோம், ஃபஸ்ட்டு பிளேஸ்க்கு ஃபஸ்ட்டு அந்த கப்பை வின் பண்ணுற டைட்டில் அடிக்கிற தகுதி முழுசாக யாருக்கு இருக்குன்னா சௌந்தர்யாவுக்கு தான் இருக்குது. அவங்க பெருசாக பூம்ராங் மாதிரி ஒரு இது என்னென்னமோ அடித்து விழுந்து சண்டை போட்டு அப்படி காட்டணும்னு அவங்களுக்கு அவசியம் இல்லைங்க. அவங்க வந்து நின்னாலே ஸ்டைலுங்க, சிரிச்சா ஸ்டைல். இதை தான் நாங்கள் சொல்கிறோம், ரஜினிகாந்த் சாரோட ஒப்பிட்டு சொல்கிறோம். அவர் வந்து கையை காட்டினா ஸ்டைலு, முடிய கோதி விட்டா ஸ்டைல். அதுதான் சௌந்தர்யா. இப்படி இருக்கிற சிம்பிள் வேலையை மக்களை வந்து மகிழ்விக்க முடியுன்றதுக்கு சிறந்த உதாரணமாக வந்து நம்ம சௌந்தர்யாவை எடுத்துக்கலாம். ஏன்னா அதுதான் ரஜினி சார் சிம்பிள் வே. அவர் ரொம்ப ஃபைட் பண்ணோம், பல்ட்டி அடிக்கணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி கையை அப்படி தூக்கி இப்படி வில்லன் மேலே வச்சாலே அவர் ஸ்டாருங்க, சூப்பர் ஸ்டாருங்க. ஆமாம், இது அது மாதிரி வந்து மக்கள் மனசை வென்ற ஒரு சூப்பர் ஸ்டாராக தான் நம்ம வந்து சௌந்தர்யாவை பார்க்குறோம். இன்னும் சிம்பிளாக பாடல் வழியாக சொல்லணும்னா, நீ நடந்தால் நடையழகு அழகு, நீ சிரித்தால் சிரிப்பழகு அழகு, நீ பேசும், அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் இன்னும் சிம்பிளா சொல்லணும். பாத்தீங்கன்னா அவளை பத்தி நம்ம பாடணும்னு ஆசையா இருக்கு. அதுக்கு ஒரு வீடியோ நம்ம தொகுப்பு போடலாம். இல்லைங்க, இதுல ஒரு விஷயம் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம திருவிளையாடல் நம்ம படம் பார்த்துருப்போம் அந்த காலத்துலேருந்து. அதில் பார்த்தீங்கன்னா இந்த முருகருக்கும் நம்ம விநாயகருக்கும் ஒரு போட்டி நடக்கும், அந்த ஞான பழத்தை வந்து யார் வாங்கிறது அப்படின்னு. அதில் பார்த்தீங்கன்னா அப்போ என்ன பண்ணுவாங்க, முருகர் வந்து ஆர்வ கோளாறுல நான் வந்து உலகத்தை சுற்றி வருவர்களுக்கு தான் வந்து அந்த முதல் பழம் அப்படின்னு சொல்லும்போது உடனே அவர் மயில் மேலே கிளம்பி போயிடுவார். ஆனால் விநாயகர் என்ன சொல்லுவார், அறிவு. அவர் என்ன சொல்லுவார், இல்லை இப்போ அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம்ன்றீங்க, இப்போ உங்களை சுற்றி வந்தால் உலகத்தை சுற்றி வந்தால் மாதிரி தானே அப்படின்ட்டு டக்குன்னு வந்து சுற்றி வந்துட்டு வாங்கிட்டு போயிடுவார். நான் சொல்கிறேன், உங்களுக்கு இந்த விளக்கம் எதுக்கு சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதனால முத்துக்குமாரும் குறைவில்லை, இவளும் சௌந்தர்யாவும் குறைவில்லை. ஆனால் சின்ன வழியிலையும் ஞானமாக நடந்துக்கிறது, இதில் கூட அந்த பிரில்லியன்ஸியை காட்டினது யாருன்னா சௌந்தர்யா தான் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம சொல்கிறோம். முத்துக்குமார் நீங்கள் பட்டிமன்ற பேச்சாளராக கூட இருக்கட்டும், ஆனால் எங்ககிட்ட மக்கள்கிட்ட நீங்கள் நேரடியாக பேசுனீங்கன்னா நீங்கள் அந்த 5th 4th 3rd பிளேஸுக்கு தான் நீங்கள் தகுதின்றதை உணர்வீங்க. நீங்கள் வேணா டிவி வேணா உங்களை வந்து நீங்கள் ஏன்னா ப்ரொமோட் பண்ணலாம். ஆமாம், ப்ரொமோட் பண்ணுறது எதுக்குன்னா, இப்போ வந்து நம்ம சௌந்தர்யாவெல்லாம் இப்போ விஜய் டிவி வந்து ஃபர்ஸ்டோ அப்படி கொடுத்துட்டாங்கன்னா அவங்க வந்து ரெகுலராக வந்து இதுக்குள்ளே கூப்பிட்ட எடுப்புக்கெல்லாம் எடுப்பார் பிள்ளை மாதிரி வந்து யூஸ் பண்ண முடியாது. அதனால இவங்களுக்கு விஜய் டிவிக்கு யார் எல்லா வேலையும் செய்வாங்கன்னு தெரியும்ல. அதாவது என்ன சொல்ல, கைப்புள்ள அப்படின்ற கணக்குக்கு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் விஜய் டிவி வந்து கப்பு கொடுக்கும். இது ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நம்ம பார்த்துட்டு தான் வரோம், ஒவ்வொரு சீசன்லேயும் பார்த்துட்டு போகிறோம். அப்படியான கைப்பிள்ளைகளாக இருக்கிற முத்துக்குமார், விஷால், இது பவித்ரா, இவங்களெல்லாம் நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்து அவங்கள வந்து கப்புக்கு டிசர்வ்னு காட்டுறீங்க. 5th பிளேஸ்லலாம் லைக் இல்லாத ஒரு பொண்ணு தான் அந்த பவித்ரா. ஏன்னா அவளும் வந்து உங்களோட கைப்பிள்ளை, விஜய் டிவியோட கைப்பிள்ளை. ஸோ இப்படிப்பட்ட கைப்பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு ஷோ வேறு நடத்தி மக்களை வேற இதில் வந்து மேனிபுலேட் பண்ணி ஓட்டு போட வச்சு அதில் வந்து நிஜமாலுமே டிசர்வ் ஆனவங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துறத ரொம்ப வன்மையாக நாங்கள் இந்த விஜய் டிவியை கண்டிக்கிறோம். அதனால் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், எங்களுக்கு வந்து ரஜினி எப்படி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஒரு மனசில் ஒருத்தர் நிற்கிறார், கஷ்டப்பட்டு ஸ்டண்ட் அடித்து எல்லா வேலையும் பண்ணுற கமல்ஹாசன் சாரை விட அவரும் ஓகே, எங்களுக்கு ரஜினி சாரும் ஓகே. ஆனால் சிம்பிள் வேலை ரஜினி சார் எல்லாரும் உள்ளங்களையும் குழந்தையில இருந்து கிழவன் வரைக்கும், ஆமாங்க, குழந்தைகள் இருந்து கிழவன் வரைக்கும் வந்து கவரக்கூடிய ஒரு பர்சனா யாரை பார்க்குறோம், ரஜினி சாரை. அப்படிப்பட்ட ரஜினி சாருக்கு ஈக்குவலாவே நாங்க வந்து சௌந்தர்யாவை நினைக்கிறோங்க. நீங்க என்ன வேணா பேசுங்க, இல்ல எங்க யூடியூப் சேனல்ல வேணா நீங்க வந்து பார்த்துட்டு கூட பேசுங்க. அப்படிதான் நாங்க எல்லாருக்கும் அடையாளப்படுத்தி காட்ட விரும்புறோம். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, எங்களுக்கு லைக் பண்ணவங்க, எங்களோட சேனலை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணவங்க எல்லாருக்குமே பெரிய நன்றி. நீங்க கமெண்ட்ஸில் எங்கள் கூட பேசும்போது எங்களுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, நல்ல ஒரு மனநிலைமை இருந்துச்சு. தவறான பேசுகிறவங்களுக்கு அவங்களுடைய தரம் அதுதான் அப்படின்றத நாங்கள் தள்ளி விட்டுட்டு எங்களுக்கு ஆதரவாகவும் நிறைய பேர் எங்களுக்காக பேசியிருக்கிறீங்க.
அது போல தாங்க இப்போ வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் நம்ம எல்லாருமே லைவ்ல பேசுறதுக்கான லிங்கை வந்து நாங்கள் கொடுக்குறோம் உங்களுக்கு. நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் வந்து நீங்கள் அதில் வந்து உங்களோட கமெண்ட்ஸையோ இல்லை தம்ஸ்அப்பையோ கொடுத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே பேசலாம். லைவ் ஷோ முடிஞ்ச உடனேவே ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து சௌந்தர்யாவை ரன்னர் ஆக்குறாங்களா இல்லை வின்னர் ஆக்குறாங்களா இல்லை முத்துக்கு தான் கப்பா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இது உள்ள வந்து மிகப்பெரிய வந்து ஒரு அரசியல் நடக்குது, ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி சேனல்ஸ் எல்லாருமே ஒரு நேரம் திடீர்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா எவிக்டட் 5th பிளேஸில் கொடுத்து வெளில போகிறாங்க அப்படிலாம் சொல்லி உள்ளே வர வைக்கிறதுக்கான சில விஷயங்கள் செஞ்சு அது வந்து நம்மளை ரொம்ப என்ன சொல்றது மென்டலியாக இரிட்டேட் பண்ணுது. நம்ம அதெல்லாம் வேண்டாம், நம்மளுக்கு லைவ்ல என்ன நடக்குதோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பேசி. ஏன்னா இன்னைக்கு கண்டிப்பாக ஆரம்பிச்சிடும் என்ன என்ற விஷயங்களை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நீங்களும் பாருங்கள், இதை பார்த்துட்டு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆக மொத்த மக்களை இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.